போயிடுச்சு. நான் செத்துட்டேன். நான் செத்த உடனே எங்க அப்பாவுக்கும் ஏக நின்னு போயிடுச்சு. எங்க வீட்டுக்காரருக்கு இருந்த கோபமும் தணிஞ்சு போச்சு. ஐயோ பார்வதி தேவியானவ நம்ம பொண்டாட்டி இப்படி செத்துட்டாளே அப்படின்னு என்னுடைய கணவராகிய சிவபெருமான் என்னுடைய பிரேதத்தை எடுத்துக்கொண்டு உலகமெல்லாம் திரிந்தார். தன்னுடைய மனைவியை கையில் வைத்து வாயில்லாத இந்த செத்த பிணத்தை என்னை எடுத்துக்கிட்டு உலகம் எல்லாம் தெரிந்தார். அப்ப பார்த்தார் எங்க அண்ணனாகிய கண்ணன், சிவபெருமான் இப்படியே விட்டுட்டா பைத்தியக்காரன் ஆயிருவாரு, இந்த உலகத்து மக்களை எப்படி பாதுகாப்பது அப்படின்னு எங்க அண்ணனாகிய கண்ணன் எம்பெருமான் தன் கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை விட்டு என் உடம்பை 5 பாகமாக செய்தார். 5 பாகமாக செய்தார். சரி, அந்த 5 பாகத்தில முதல் பாகம் எனக்கு என்ன பெயர்? என்ன? சண்டி. சண்டி. சண்டி என்ற உருவத்தை எடுத்தேன். சண்டி என்ற உருவத்தை எடுத்து நான் எங்க எங்க மகிசூர் சரி அப்படிங்கிற ஊரு, மகிசூரை ஆண்டு வரக்கூடிய மகிசூரை ஆண்டு வரக்கூடிய மகிஷாசூரை எரமக்கடா தலையோடு அந்த உலகத்தையே ஆட்சி படைத்தான். அப்ப அந்த மகிசூர் என்ற உலகத்தை ஆட்சி படைத்த அந்த மகிஷாசூரனை கொள்வதற்காக நான் சண்டி என்ற உருவத்தை எடுத்து அந்த மகிஷாசூரனை அழித்து, அந்த மகிஷாசூரனை அழித்ததனால் அந்த மகிழ்ச்சியை அழித்து கொன்றதனால் அந்த இடத்துக்கு பெயர் என்ன? என்ன? அதாவது மகிசூர் என்பது நாளடைவில இப்ப மைசூர் அப்படின்னு வந்துருச்சு, அப்படின்னு பேர் வந்துச்சு. அந்த மகிழ்ச்சியை கொண்டதுனால மகிசூர் என்பதை இப்ப ஆங்கிலேயர் காலத்துல மைசூர் அப்படின்னு இந்த மைசூர்ல இருந்து வந்ததான் இந்த சாமி. இந்த நாடகம் தான் ஆடணும், இந்த மைசூர்ல இருந்து வந்ததுதான் இந்த சாமுண்டீஸ்வரியம். அது ஆடணும் அப்படின்னு ஐயா உடனே சொன்னாரு. இந்த கதை நாங்க படிச்சிருக்கிறோங்க, நாங்க நடத்தி தரோம் அப்படின்னோம். அதனால அந்த சண்டி என்ற உருவத்தை எடுத்து அந்த மகிஷாசூரனை கொன்று அந்த மகிசூர் என்று பெயரளித்து மைசூர் என்று பெயர் பெற்று முதல் உருவம் சண்டி, இரண்டாவது உருவம் முண்டி என்ற உருவத்தை எடுத்து அந்த உருவத்திலே அங்க இருக்கக்கூடிய நரகாசூரன் அவனை கொன்றேன். என்ன? சண்டி முண்டி 2 உருவம். ஆனா இப்ப எடுத்திருப்பது என்னுடைய உடல் பாகம். இந்த முண்டத்துக்கு சாமுண்டீஸ்வரியாக அவதரித்திருக்கிறேன். என்னுடைய 3வது பிறப்பு சாமுண்டீஸ்வரி. சரி, சண்டி முண்டி சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி இந்த சாமுண்டீஸ்வரி என்ற உருவத்தை எடுத்து இந்த உலகத்தை காக்க நான் நின்று இருக்கிறேன். ஏன் என்ன பிறக்க வைத்தார்? இன்னும் 2 உருவம் இருக்குது, இன்னும் 2 உருவம் இருக்குது, இன்னும் 2 அரக்களை இருக்கணும். ஆனா உலகத்துல மாரியம்மனுக்கு 5 முகம். சரி, மாரியம்மனுக்கு 5 முகம், 5 முகம், பஞ்சமுகம். மாரியம்மனுக்கு 5 முகம், சிவனுக்கும் 5 முகம். அதனாலதான் மாரியம்மா என்னைக்கும் 5 திசையும் ஆண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்தவள். மாறிக்கிடுகிற உலகத்துல யாருமே இல்ல. அதனால இன்னைக்கு சாமுண்டி என்ற அவதாரம் எடுத்திருக்கிறேன். எதற்காக? தேவரெல்லாம் என்னை பிறக்க வைத்திருக்கிறார். தேவரை சந்திப்போம்.